Praise the Lord. தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 3rd July 2026 Friday, வெள்ளிக்கிழமை. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆப்ரகாம் இந்தியாவிலிருந்து ஒரு விசேஷம் வரம் பெற்ற ஊழியர் வராரு. எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ரவி ஆப்ரகாம் அவர் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். வந்து பாருங்கள், ஆண்டவர் நாமத்தில் விசுவாசத்தோடு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாளையோட இந்த ஜூதா புத்தகம் முடிய போகிறது. இந்த நிருபம் கடைசியாக அவர் 2 வார்த்தைகளை சொல்கிறது நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு வார்த்தை, நாளைக்கு வருத்தம். சரி, இன்றைக்குள்ள வசனத்தை பார்ப்போமே. இன்றைக்குள்ள வசனம் அது யூதா 1 அதிகாரம் 24வது வசனம், verse 24. Hallelujah. Now unto him that is able to keep you from falling and to present your faultless before the presence of his glory with existing joy. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வழுவாதபடி என்றால் பாவத்திலே விழாதபடி, விசுவாசத்தை விட்டு போகாதபடி, பின்வாங்கி விடாதபடி, இப்படியெல்லாம் விழாதபடி, வழுவாதபடி, பலகீனமாய் விடாதபடி அவர் நம்மை காக்கவும் அவருடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை அவர் வருகையின் போது நீ அவருடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் கர்த்தருடைய பிள்ளையாக நிற்க அவர் ஒருவரால் தான் முடியும். உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. To present you faultless before the presence of his glory with existing joy. அருமையானவர்களே, அவருடைய நியாய தீர்ப்பு காலத்திலே நீ மகிழ்ச்சியோடு கம்பீரமாக அந்த நியாய தீர்ப்பிலே ஆண்டவரோடு போகக்கூடிய கிருபை அவர் மட்டும்தான் செய்ய முடியும். Through Jesus Christ. That's why Jesus, I am the way. No other way, dear brother and sister. ஏசாமி தான் நானே வழின்னு சொன்னார். அப்போ அவர் வழியில் போகிறவங்களுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. அவரோடு வாழுகின்ற ஒரு கிருபையை தருவார். அதைத்தான் நீங்கள் சொல்கிறாரு. யார் கொடுக்க முடியும்? அவர் தான் கொடுக்க முடியும். Who can give the eternal life? Only he can give. People say there is many ways. That is only one way, dear brother and sister. There will be one creator and one savior. So just trust and believe. நம்பி விசுவாசித்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தில் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். You have to protect your faith and you have to stand strongly until the judgment day, until your life, until your life end. வாழ்க்கையில முடிகிற வரைக்கும், until your breath stopped. அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கை வாழ யார் உதவி செய்ய முடியும்னா ஆண்டவர் இயேசு தான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீர்களானால் ஆண்டவர் போதுமானவராக இருப்பார். அவர் கரம் பிடித்து நடத்துவார். அவருடைய வல்லமை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அரவணைத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீங்களானால் இன்னைக்கு ரிவைவல் மீட்டிங் வந்துடுங்க 8 மணிக்கு. You will see wonder things happening in Jesus' name. Just believe and come. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரிங்களா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிகாலையிலே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. உம்முடைய வருகையின் போது ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் உமண்டே நிற்க உதவி செய்யுங்க.
நீங்கள் ஒருவர் தான் ஐயா எங்களை நடத்த முடியும். கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, வழுவாதபடி, விழாதபடி வாழ்கின்ற மக்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். Bless them, Lord. Keep them in your faith. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவனாக இரு. Take care and God bless.